கொடுப்பதற்குரிய வேலையாக இருக்கிறது. எதிர்காலத்திலே வேலையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கண்ணன் முடிவெடுத்தார். பெரியோர்களே, பார்த்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எனக்கு அனுமதி கிடைக்கிறார். இதை ஒரு காவலாளி உள்ளே நடந்து கண்ணன் தண்ணி கிருஷ்ணா தாய்க்கு சொல்லாதே, என் தம்பிமார்களுக்கு தெரிவிக்காது என்று கேட்டுக்கொண்டேன். இது ஒரு திருவிழையாக விட்டு தாயாரை பார்க்க வருகிறான். குந்தி தாய் மகன் வருவதை பார்த்து அம்மா உட்கார்ந்து எடுத்துட்டார். ஜான் பிள்ளை என்று சொன்னார், ஆண் பிள்ளை அல்லவா? அன்னை வந்தது என் அருந்தவ பயந்தது அன்பினாள் இப்புற வணங்கி என்னை வந்தவாறு என்னமற்றவனுமே ஈன்ற தாயார் உனக்கு என்று உன்னை வந்து ஒரு மந்திரம் தவமொழி மொழிந்தருவீர் கதிரவன் அருளாள் பின்னை வந்ததும் பேழையில் விடுத்ததும் பிழையிலாது உரைத்திட கேட்டே பார்க்க வந்திருக்கிறேன் அம்மா. இரவு நேரத்தில் என்று கண்ணன் பாதத்தை தொட்டு வணங்கி முகத்தை பார்த்து அம்மா தாயே பாருங்கள் என்று அழைத்து உள்ளே சென்று அமர வைத்துவிட்டு தாயார் முகத்தை பார்த்து கேட்கிறார். அம்மா, நீங்கள் ராஜ மாதா, என்னை ஒரு தாய் எடுத்து வளர்த்தார்கள், கண்ணனுக்கு பெயர் வைத்தார்கள். உங்களுக்கு என்னமா முறை வந்திருக்கிறது? என்னை தேடி இரவு நேரத்திலே வந்திருக்கிறீர்களே அம்மா, அந்த விஷயம் என்று மைந்தா மகனே, நான் பெற்ற செல்வண்டா நீ, நான் பெற்ற மகனடா கண்ணா. கண்ணா, நான் உனக்கு தாயடா மகனே. கண்ணா, நான் உன்னை ஈன்றெடுத்த தாயடா கண்ணா. துர்வாச மகாமணிவர் கொடுத்த மந்திரத்தின் பயனாகி இரவு நேரத்திலே சூரியன் வருவாரா என்று நான் பரீட்சை செய்து சோதனை செய்தேன். அந்த சோதனையின் நிலைவாகி அந்த இறைவன் எனக்கு கன்னியாகிருந்து எனக்கு தாய்மையை என்ற வயதை கொடுத்து உனக்கு குழந்தையாக நான் தருகிறேன் என்று உன்னை என்னிடத்திலே கொடுத்து மறைந்து போனானே, அந்த இறைவனுடைய திருவள்ளாலே உன்னை ஈன்றெடுத்தேன் என்பதே இந்த உலகத்தில் உள்ள பழிவாவத்து கண்டி இந்த பாதி உன்னை வெட்டியை வைத்து அனாதியாக விட்டுவிட்ட பாவியடா கண்ணா. என் மகனடா கண்ணா. கண்ணா, எனக்கு மகனடா. உனக்கு தம்பிமார்கள் 5 பேர் உண்டுடா மகனே. கண்ணா, நான் தானடா உனக்கு தாய். தந்தை சூரியன், தம்பிமார் கண்ணவர்கள், தாய் நான். அம்மா தாயே, இதை போலதான் எத்தனையோ தாய் என்னை பார்த்து என் மகன் என்று சொன்னார்கள். அது எப்பொழுது தெரியுமா? நான் அங்கு தேசத்திலே அரசனாக இருந்த ஆட்சி செய்துவிட்ட நேரம் தர்மத்தை செய்துவிட்டு உட்கார்ந்து யோசித்தேன். என்னை பெற்ற தாய் யாராக இருக்கலாம் என்று வருத்தத்தோடு இருந்தேன். என் தம்பி துரியோதனன், அண்ணா, உன்னை மன்னனாக்கி அரசனாக்கி இருக்கிறேன், எல்லோருக்கும் கொடுத்து வள்ளலிருந்து பெருமிக்க வைத்திருக்கிறேன். இத்தனை பெருமைக்கு உரியவராக இருக்கிற தாங்கள் முகம் ஏன் மாட்டியிருக்கிறது என்று கேட்டார். தம்பி, நீ அனைத்து எனக்கு கொடுத்திருந்தாலும், எல்லாம் செல்வம் எல்லாம் எனக்கு தந்து வள்ளல் என்று பெயரெடுக்க வைத்திருந்தாலும், என்னை பெற்றெடுத்த தாய் யார் என்பது எனக்கு இதுவரையிலும் தெரியாமல் இருக்கிறது தம்பி. இன்னும் நான் அனாதை